இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் இருந்துச்சு. எல்லோரும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம அனலிசிஸ் படி கரெக்டாக அது ஒரு ரெஸ்பெக்டும் வந்து இருந்துருக்கு இந்த லெவல்ஸில். ஸோ நாளைக்கு என்ன இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு அனலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் இன்றைக்கி நம்ம ரேஞ்சுக்கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் 26,000 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்து மார்க்கெட் ஒரு கன்சால்டேஷன் ஜோன் மாதிரி நடந்திருக்கு. ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் பிரேக் கொடுத்த மாதிரி கொடுத்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் வச்சா இங்கேருந்து அப்படி மெல்ல ஒரு பாசிட்டிவ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இப்படி நடக்கலை, இங்கே கேண்டில் க்ளோஸ் பண்ணாமல் ஒரு ஃபேக் காட்டு இந்த 26,000 மறுபடியும் கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து இதில் ஒரு சைட்வேஸ் மாதிரி இதில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட் இதுக்கு நடுவில் இதில் சைட்வேஸ் மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது ரெண்டுமே இல்லை, இந்த இடத்துக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, கொஞ்சம் ஃப்ளாட்டு கீழே ஓப்பன் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க செல்லர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங்லேயும் இருப்பாங்க. இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஒரு பையர்ஸும் இந்த கேண்டில் வந்திருக்கு. நான் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இந்த பெரிய கேண்டில் தான் இருக்கு இல்லையா, இதில் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் ப்ளஸ் நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான், டெட் கேட் பவுன்ஸ் அப்படின்னு நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கேருந்து நம்ம எதிர்பார்த்தோம். பட் நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரியே இது பிரேக் ஆகி அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இங்கே கீழே பிரேக் வச்சு இந்த 25,935 லெவலுக்கு கீழே பிரேக் வச்சு இங்கே கேண்டில் க்ளோஸ் வந்தால் இங்கேருந்து ஸ்லைட் ஆகி இங்கே வர இந்த லெவல் வர வாய்ப்பு இருக்குது. இந்த 25, 29 வர கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் இது புல்லாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி இங்கே ரீடெஸ்ட் எடுத்தால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது டிபெண்ட் அப்போ நாளை காலையில் பொசிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, பையர் செலர் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் இது தான். இப்போ சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜோனுக்குள்ளே இருந்துச்சுன்னா சைட்வேஸில் இருக்கலாம். பிரேக் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ஜோனு கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து கீழே வரக்கூட வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து இப்படி கீழே வர, இங்கேருந்து இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் ஏன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனா மந்த்லி எக்ஸ்பைரி வால்டிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நிறைய பேர் பொசிஷன்ஸை ஆஃப்லோட் பண்ணுவாங்க. நிறைய பேர் இதில் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருக்கவங்கலாம் இந்த இடத்துலலாம் பொசிஷன் நிறைய பேர் ஆஃப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே ஒரு சைடுவேஸ் டூ மைல் பேரிஷ் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த பொசிஷன்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்ட்டு நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். ஓகே கைஸ், நாளைக்கு நம்ம லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் எப்படி என்ன நடக்குதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பொசிஷனை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக நம்ம பண்ணலாம் நாளைக்கு. தேங்க்யூ.